என்ன படித்தாங்க இந்த பைசாவே எடுத்துக்கிட்டு 60 ரூபா இருந்துச்சு எடுத்துக்கிட்டேன். முழுக்காமையா முழுக்காம போட்ட மாதிரி பீடியா கடையில் கொடுத்து இப்படியே வச்சுட்டு போயிட்டேன். பார்த்தாங்க ஓட்டணும் நடைமா இப்படி வந்துச்சு. போய் எடுத்து பார்த்தா பைசா இல்லை. பைசா எடுத்துட்டா? பைசா இல்லாமல் எடுத்து போயிட்டேன். இல்லை வேண்டாம், எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டான். எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்தேன். பைசா போய் பை எவ்வளோ பைசா இருந்தேன்? 60 ரூபா. 60 ரூபா 10 போயிட்டேன். யார் தெரியாது. எடுத்தாங்க பைசா எடுத்துக்கிட்டு முழுக்கா நாச்சு வச்சுட்டு பண்ணாங்க. நான் போட்டுக்கிறது சரி. பைசா பண்ணுவோம் ஆண்டவர் கொடுப்பாரு. என்னாச்சு? 10ஆம் நாள் போய் போக மட்டும் இந்த பை இப்படியே திறந்து கதவுல இப்படியே இருக்குது. என்னடா இன்னைக்கு முழுக்காம போட முழுக்கா வாங்கிடலாம். இந்த பாக்கு இருக்காது, இந்த பாக்கு இருக்காது. வந்த புதுல இந்த தோப்புல பாக்கு கிடந்துச்சு. வாடா அனுப்பிடுற அவள் பிறக்கிக்கிட்டு ரோட்டில் கொண்டு போட்டுக்கிட்டு போய் இப்படி போய் ரோட்டில் கிடக்குது. நான் பாரேன் இதை கையில் எடுத்துக்கிட்டு வந்தேன். கல்ல மாதிரி அடக்கா எடுத்தையானா அவள் மூஞ்சில் அடித்தான். அடிச்சு விட்டா அதை கல்ல மாதிரிங்கிற இப்போ ஒன்று வச்சாலும் நான் எடுக்க வராது இல்லை. நடுக்கட்டில் ஒரு சாரி கொடுத்தோம். அது 3 பவுன் வந்து நான் எடுத்து பார்க்குற புது சாரி நோம்புக்கு கொடுத்தோம். கொடுத்து எங்கே கொடுத்தது அந்த முனையில் வீடு இருக்குது. ஆளுங்க கொடுத்து இங்கே வந்துட்டாங்க. வந்து பையன் புடவை ஒரு 5 படம் வந்துச்சு. அப்படியே வச்சுக்கிட்டு இத்தா விட்டு நாம் மாதிரி இத்தா வீட்டுக்கு போனேன். உண்டியாந்து ஆவணம் பண்ணிட்டு போய் நான் கொடுத்த சாரி எங்கேன்னு கேட்க வடா இருக்குது போய் பாருங்க. பார்த்தா 3 சொல்லணும் மாலை குளத்துல தர்மத்துக்கு பரிசு கேட்டான். பைசா அப்போ எம்மா இப்போ 50 பைசா கொடுத்தா இருக்க வேணாம். 1 பைசா பைசா அரேனா 1 பைசா இதுதான் தரணும். வேறு தரணும். அரைக்காருவா காருவா இதுதான் தரணும். வாங்கிட்டு வந்தேன். பரிசு கேட்டால் நீ கொடுத்த சித்தாவும் கொடுத்து அதை மாட சாக காட்டுற கொடுத்து இது தோடு எங்கேயோ வச்சு கொடுத்து வச்சு காலமாக போச்சுன்னு செவுத்துலேருந்து எடுத்து கொடுத்துச்சு. அதை என்ன செஞ்ச கையில் வச்சு திருப்புழா வரமுட்டு கை கொண்டாட காசு நிறையா வந்தால் தானே போடுவேன். திருப்புழா வந்துச்சு. எடுத்து பார்த்தானா புத்தகம் இருக்குது. போகணும் இங்கே இருந்து எடுத்துக்கிட்டு போனேன். சரி வந்து பேப்பர் பார்த்துக்கிட்டு இருந்தார். பையோட மூஞ்சிடாச்சு. ஐயோ போச்சேன்னு. நல்லா போட்டோம் மூஞ்சி. பையன் எடுத்து பாருடி இப்படி தான் கேட்டான். பையன் எடுத்து பாருடி இத்தாங்கிறவா ஏன்னு விட்டேன். பையன் எடுத்து பாருடி 6 கல்ல மாதிரி நான் திருடி நான் ஒரு தோட்டம் வச்சு என்கிட்ட விட்டேன். ஐயோ அம்மாயி அண்ணவரே நான் அப்படி நினைக்கிறேன். வேலை சொல்லணுமோ எடுத்து பிள்ளைகளை தொலைச்சிட்டான்னு நான் போட்டு கல்யாணம் கழிச்சு கொடுத்தேன். உனக்கு அறியுமில்ல அப்புறம் எழுதிட்டு 500 ரூபா கொடுக்க வந்துச்சு. நான் என்ன வாங்கவா உங்ககிட்ட பவுண்டை கொண்டாந்து கொடுத்து விற்றேன். 500 ரூபா கொடுக்குறான்னுட்டு
50 ரூபா கொடுத்தா 50 ரூபா கொடு, இல்லைன்னா இந்த நோட்டை நேர்கன்னு போட்டுக்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஆறுகிட்டே வாங்கியாந்து 50 ரூபா கொடுத்துச்சு. சாதா 50. இதில் பேர் மாதிரி வாங்கிட்டு வந்து காலி ஏறி வந்தேன் வாடாழ்பிடிக்கு. அப்போவும் வாடாழ்பிடி தான் தாமசம். அது மாதிரி இந்த நாட்டுக்கு வந்து எத்தனை கொல்லம்? 40 கொல்லம் ஆகுது. 40 வருஷம் ஆச்சு. தெரியும், அந்த அப்பாவை தெரியும் இல்லையா? அப்போ இதுதான் ஒரு மாதத்து வாடகை. இப்போ 1000 ரூபா. 1000 ரூபா. அப்போ இது வாடகை 10 ரூபா. 40 கொல்லம் முன்னாடி. அப்போ இதுக்கு 2 மாதம் இருந்திருக்கிறேன். இத்தா விட்டுறேன். இத்தா 5 பிள்ளை பிறந்து செத்துச்சேன். அறியுமா? பிள்ளை மூஞ்சி